Hello friends, today video என்ன பார்க்க போகிறோம்னா Node.js எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் அண்ட் ப்ரீவியஸ் வெர்ஷன் ரெண்டுமே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் க்ரோம் போய்க்குங்க, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு Node.jsன்னு டைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வர அஃபிஷியல் சைட்டுக்கு போயிட்டிங்கன்னா எல்டிஎஸ் கொடுத்துருக்காங்க. எல்டிஎஸ் வந்து 14.17.2 கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெக்கமெண்டட் வெர்ஷன். 16 வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 14 தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பட் சில பேருக்கு வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன் தேவைப்படும். ஸோ ப்ராஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து 8ல் இல்லை 12ல் அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் போட்டால் தான் சப்போர்ட் வர மாதிரி டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் நம்ம வந்து டவுன்லோட்ஸ் பண்ணிக்கிங்க. டவுன்லோட்ஸில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ரிலீசஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வெர்ஷனுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வெர்ஷன் தேவைப்படுதோ அந்த வெர்ஷனில் டவுன்லோட் லிங்க் கிளிக் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 8.1 சம்திங் இந்த வெர்ஷன் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா எனக்கு இதில் எல்லா வெர்ஷனுமே என்னென்ன ஃபார்மேட்டில் வேணும், எம்எஸ்ஐ இந்த மாதிரி 64 பிட் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வெர்ஷன் தேவைப்படுதோ அந்த வெர்ஷனை நீங்கள் வந்து இதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து 14. ஸோ 14 பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம டவுன்லோட் ஃபோல்டர் போய்க்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ லைசன்ஸ் அக்ரி பண்ண சொல்லி கேட்குறாங்க, கொடுத்தாங்க. இது வந்து எந்த பாத்தில் உங்களோட Node.js வந்து சேவ் பண்ணணும்னு கேட்குது. ஸோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தாங்க. இதில் நெக்ஸ்ட் கொடுத்தாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Node.js வந்து டிபெண்டன்சி கேட்கும். பைத்தான், சம்டைம்ஸ் வந்து .NET இன்ஸ்டாலர் அந்த மாதிரி டிபெண்டன்சி கேட்கும். சாக்லேட்டி அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகணுமா அப்படின்ற மாதிரி செக் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இது வந்து இந்த ப்ராசஸ் டக்குன்னு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து டெர்மினலில் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். டெர்மினல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் Node.js இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ செக் பண்ணுறதுக்காக நான் சிஎம்டி போய் பார்க்குறேன். சிஎம்டி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக காட்டுதான்னு செக் பண்ணிங்க. 14.17.2. ஸோ இப்போ Node.js சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எழுதி இதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்னோடய சிஸ்டமில் வந்து VS Code ஓப்பன் பண்ணிக்கிறேன். VS Codeல ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். நியூ ஃபைல் test.js. ஓகே, இதில் வந்து சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதி பார்க்கலாம். டெஸ்ட். இதுக்கு வந்து 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். சும்மா ப்ளஸ் பண்ணுற மாதிரி, ஆட் பண்ணுற மாதிரி நம்பர்ஸ். அந்த இடத்துல வந்து ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் எப்படி ஏரோ ஃபங்க்ஷன் எப்படி ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது, ஸோ Node.js எப்படிலாம் யூஸ் ஆகுது, ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் கவர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்பர்ஸ்னு கொடுத்துட்டு டெஸ்ட் 2,1. ஸோ VS Codeல Ctrl+tilde சிம்பிள் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஸோ 1க்கு பக்கத்தில் இருக்க சிம்பிள் அழுத்தினீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டெர்மினல் வந்து நான் டெஸ்க்டாப் வைக்கிறேன். டெஸ்க்டாப்பில் தான் சேவ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே நம்ம கொடுத்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி இந்த இடத்துல ரிசல்ட் வந்திருக்கு நம்பர்ஸ் 3. ஸோ இந்த நம்பர் ஆட் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து Node.js ஒர்க் ஆகிட்டுருக்கு. தேங்க்ஸ் guys.
வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.